கணவன் மனைவி பிரச்சனை கடையில் மூணாவது மனுஷங்களை கண்டிப்பாக அலோ பண்ணவே கூடாது. நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் போய் சொல்லும்போது அவங்க நல்லது கெட்டது சொல்லி தருவாங்க. ஆனால் அதுவே பல நேரங்களில் பிரச்சனையை பெருசாக்கி கூட விடலாம். அதனால நாம் மூணாவது மனுஷங்க கிட்ட எந்த பிரச்சனையில இருந்தாலும் சொல்லவே கூடாது. இப்போ ரீசெண்டாக நீயா நானா ப்ரோக்ராமில் நிறைய பேர் பேசினாங்க. கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமுமே என் கணவர் கூட வாழணும் அப்படின்னு தோணுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவர் என்னுடைய அத்தை பையன் தான், அவசரத்தில் பெரியவங்களோட கேட்டுட்டு நாங்க டைவர்ஸ் வாங்கிட்டோம், ஆனா இப்போ அவர் கூட வாழணும்னு தோணுது, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என் கணவருக்கு சரியான வேலை இல்லாதனால அவசரத்துல அந்த ஏஜ்ல நான் தவறான முடிவெடுத்து பிரிஞ்சுட்டேன். இன்னைக்கு நான் ஓய்வில்லாம உழைச்சு நான் கஷ்டப்படுறேன். இதுவே 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களை அந்த ப்ரோக்ராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நடந்தாலும் இனிமேல் அந்த வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. நாம ஒரு சில நேரங்கள்ல மெச்சூரிட்டியே இல்லாம எடுக்கிற முடிவுகள் பல நேரங்கள்ல